ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் விற்பனையில் உள்ளது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாங்கள் வந்து 4 புக் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் இங்கிலீஷ். ஸோ இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து வாங்கினீங்கன்னா 1500 ஆகும். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஆகும். இந்த புக்கை பற்றின மேற்கொண்ட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே தெரிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட். ஆக்சுவலாக உனக்கு ஜிகேல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்க போது அந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து எதுவாக வேணால் அமையலாம். அதாவது வந்து நீ படிக்கக்கூடிய ஜியாகிரஃபி, சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த 4 பாகம் சப்ஜெக்ட், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதே மாதிரி சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நிறைய கேட்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு பார்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 கேள்விகள் வரும். ஏன்னா இதுதான் கடல் அளவு சிலபஸ். ஆக்சுவலாக நிறைய இருக்கு படிக்க வேண்டியது. அது நிறைய படிக்க வேண்டியதை வந்து நம்ம அதிகமாக படித்தா நம்ம மைண்டில் நிற்குமானா கண்டிப்பாக நிற்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வகையில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பவுண்டரி லைன்ஸ் போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாம் வேணா கீழே வச்சிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ். அதாவது வந்து முக்கியமான ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வேர்ல்டு வைஸ் என்னென்னலாம் செலிப்ரேட் பண்ணுறோம், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 தான் இருக்கும், டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் கதை மாதிரி சொல்லிடுறேன். இந்த 10 நிமிஷம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணால் அந்த 1 மார்க், அதாவது இதுல இருந்து வந்துச்சுன்னா அந்த 1 மார்க் எடுத்துடலாம்ல. ஸோ அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்கு, அது எங்கெங்க நடக்குது, எந்த கண்ட்ரியில நடக்குதுன்றத நம்ம கேள்வியா கேட்க போறாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்க. ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் எந்த நாட்டில் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா போலாண்ட். ஸோ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற க்ளூவா டக்குன்னு சொல்லிட்டே வந்துடுறேன். இப்போ ஆரஞ்சு அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் டைமிங் எடுத்துக்கோங்களேன். காலைல 10 to 6 தான் ஆஃபீஸ் டைமிங். நிறைய பேருக்கு வந்து 10 to 6 ஆஃபீஸ் டைமிங் இருக்கும். அப்போ ஆஃபீஸ் டைமிங் 6 ஆன உடனே, ஆரஞ்சு ஆன உடனே என்ன பண்ணுவீங்க? டைம் வச்சு கிளம்பலாம், போலாம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அப்போ ஆரஞ்சு டைம் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணலாம்? போலாம்னு சொல்லுவீங்க. அப்போ ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னா போலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈவினிங் 6 o'clock எனக்கு ஆஃபீஸ்ல டைம் ஆயிடுச்சு, ஆரஞ்சு ஆச்சுனா என்ன பண்ணலாம்? போலாம்னு சொல்லுவீங்க. சோ ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் போலாண்ட்ல நடக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேங்கோ ஃபெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி, இந்தியா. சோ மேங்கோ அப்படின்னும் போது இந்தியாவில தான் நடக்குது. சோ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நியூ டெல்லியில நடக்குது. பர்டிகுலரா சொல்றேன், இந்தியாவில நியூ டெல்லியில நடக்குது. நியூ டெல்லியில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியும். சோ சில மாங்காங்கள்லாம் அங்கதான் இருக்கு. நான் இன்டைரக்டா சொல்றேன், உங்களுக்கு டைரக்டா சொல்லணும்னா எதிர்பார்க்காதீங்க. சில மாங்காங்கள்லாம் எங்க இருக்கு? நியூ டெல்லியில தான் இருக்கு. சோ இன்டர்நேஷனல் மேங்கோ ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது? நியூ டெல்லி, இந்தியா. மாங்கான்றது மாங்கா மடையன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது பேன்கேக். ஓகேங்களா? பேன்கேக் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோ, ரஷ்யா. பேன் கேக் அப்படின்னும் போது கேக் வச்சிருக்கேன் அப்படின்னாலே என்ன பண்ணுவீங்க? முட்டி மோதி ஓடி வருவானுங்க ரஷ்யா. ஓகேவா? எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு. அப்ப கேக் மேல அவ்வளவு பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப பேன் கேக்னா ஓடி வருவாங்க. அது மட்டும் இல்லாம கேக் செய்யறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரீம் வேணும். ஓகேவா? சோ க்ரீமுக்கு முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா பால் தான். அப்ப பாலை தர்றது வந்து கவ். அப்போ பேன் கேக் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கவ், மாஸ்கோ. அந்த கவ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்குக்கு முக்கியமான பொருள் க்ரீம். சோ கேக்னால எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ரஷ்யா ஓடி வருவீங்க. அப்போ பேன் கேக் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது? மாஸ்கோ, ரஷ்யா. நெக்ஸ்ட் மெரைன் லாப்ஸ்டர் ஃபெஸ்டிவல். லாப்ஸ்டர்ன்றது வந்து ஒரு மீன் வகை. ஆக்சுவலா வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு மீன், அது மேல அந்த ஓடு வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நல்லா கல்லு மாதிரி இருக்கும். அதை உடைச்சு அந்த ஓடு என்ன பண்ணுவாங்க? சிசர் வச்சோ இல்லை எதை வச்சோ உடைச்சு தான் அதை ரிமூவ் பண்ணி நமக்கு சமைச்சே கொடுப்பாங்க. ஸோ அப்போ லாப்ஸ்டர்ன்றது வந்து ஒரு மீன் வகை, மேல ஓடு மாதிரி இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்தே இருப்பீங்க, லாப்ஸ்டர் எல்லாம் தேடி பாருங்க. கண்டிப்பா அது ஒரு மீன் வகை, நல்லா ஓடு மாதிரி இருக்கும். ஸோ ராக்லேண்ட், அப்ப கல்லு மாதிரி இருக்கிறதுனால அது பேர் என்ன? ராக்லேண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? யுஎஸ்ஏ. நெக்ஸ்ட் மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸோ ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல், ஃபுட்டுனாலே என்ன? சோறுனா அதுக்கு நிறைய பேர் ஓடி வருவாங்க. சோறுனா என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் ஓடி வருவாங்க. அப்போ மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல் மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த ஃபுட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் ஓடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா நீ சாப்பிட்டனா கடைசியில் என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்னதாக எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஜீரணமாகும். ஸோ லைமா. ஓகேவா? லைமா. அப்போ மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல்னா நிறைய ஃபுட் இருக்க போது அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சோடனே சின்னதாக என்ன பண்ணுவீங்க? லைம் ஜூஸ் எடுத்துப்பீங்க. அப்போ மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல் ஹெல்ட் ஆன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லைமா, பெரு. ஓகே. அடுத்தது மெல்போர்ன் ஃபுட் அண்ட் வைன் ஃபெஸ்டிவல். ஸோ பேர்லேயே இருக்கு மெல்போர்ன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அடுத்தது சான் பிரான்சிஸ்கோ ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸோ சான் பிரான்சிஸ்கோல தான் நடக்க போகுது. இதெல்லாம் பேர்லேயே இருக்குது. மெல்போர்ன் ஃபுட் அண்ட் வைன் ஃபெஸ்டிவல் மெல்போர்ன்லேயே நடக்குது. சான் பிரான்சிஸ்கோ ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் சான் பிரான்சிஸ்கோலேயே நடக்குது. அடுத்தது அக்டோபர் ஃபெஸ்ட். அது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முனிச், ஜெர்மனி. ஸோ எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் அப்படின்றத நான் இங்க வந்து ஆக்டோபஸ்ன்னு சொல்றேன். ஆக்டோபஸ்னா என்னன்னு தெரியும்ல? ஒரு அது பேர் என்ன தமிழ்ல?
நல்லா சொல்லுவாங்க, அது எனக்கு சரியா ஞாபகம் வரல. ஆக்டோபஸ் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆக்டோபஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மை மாதிரி ஒன்று கக்கும். தான் எதிரிகள் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோ, ஜெம்ஸ்னா நமக்கு எதிரி இல்லை, அந்த மாதிரி அதுக்கும் யாரோ எதிரி. ஸோ அது மாதிரி எதிரி வராங்கன்னா ஒரு மை மாதிரி ஒன்று கக்கி தன்னை உயிர் காப்பாற்றிக்கும், பெரிய மீன் அவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ முனி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் வரும்போது என்ன ஆகும், ஒரு மை மாதிரி அப்படியே வந்தது புழை வரும். அப்போ முனிச் அக்டோபரும் என்ன பண்ணும், ஒரு மை மாதிரி ஒன்று கக்கும் பேய் வர மாதிரி. ஸோ முனி படத்துல என்ன வரும், பேய் தான் ஒரு மை மாதிரி கக்கி. ஸோ அப்போ அக்டோபர் ஃபெஸ்ட் எங்க நடக்குது, முனிச்ல நடக்குது. ஸோ ரெண்டுமே ஜெர்ம்ஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக தான். அப்ப முனிச்ன்றது ஜெர்மனி, ஓகேவா? அப்ப ஜெர்மனியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் என்ன, சாரி கேபிட்டல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா முனிச். ஸோ அக்டோபர் ஃபெஸ்ட் எங்க, ஜெர்மனிக்கு இல்ல சாரி ஜெர்மனியில் உள்ள முனிச்ல நடக்குது, கேபிட்டல் கிடையாது, ஓகேவா? அப்ப அக்டோபர் ஃபெஸ்ட் வந்து ஜெர்மனியில் உள்ள முனிச்ல நடக்குது. ஸோ அக்டோபர்ஸ்னா என்ன பண்ணும், மை மாதிரி ஒன்று கக்கும். ஸோ முனி படத்துலயும் முனி வந்து மை மாதிரி கக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சின்சிலா மெலான் ஃபெஸ்டிவல். சின்சிலானா வாட்டர் மெலன், சின்ன சின்ன மெலன், ஓகேவா? ஸோ வாட்டர் மெலன் ஃபெஸ்டிவல் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ சின்சிலானாலே சின்னதுன்னு அர்த்தம். அப்போ இருக்கக்கூடிய 7 கண்டங்களே மிகவும் சிறிய கண்டம் எது, ஆஸ்திரேலியா தான். அப்ப 7 கண்டங்கள்ல சிறிய கண்டமான ஆஸ்திரேலியால தான் நடக்க போகுது. அப்ப சின்சிலா வாட்டர் மெலன் ஃபெஸ்டிவல் எங்க நடக்க போகுது, ஆஸ்திரேலியா. அடுத்தது சாக்லேட், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சாக்லேட். சாக்லேட்டுக்குலாம் கூட ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா லண்டன். ஸோ டன் கணக்குல சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட பத்தாது குழந்தைங்களுக்கு, ஓகேவா? டன் கணக்குல சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட, அதுவும் டெய்ரி மில்க்னா உயிரே விட்டுருவாங்க குழந்தைங்களா. ஸோ அந்த அளவுக்கு விரும்பி சாக்லேட் விரும்பிகள். அப்ப டன் கணக்குல சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட குழந்தைங்க அடங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூகே, லண்டன் எங்க இருக்குன்னா யூகே தான். நம்ம சாக்லேட் வாங்கி பண்ண குழந்தை என்ன கேட்கும், எனக்கே எனக்கானா உனக்கே உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, உனக்கே. யூகேனா எப்படி இருக்கும், உனக்கே. அப்போ சாக்லேட் உனக்கே டன் கணக்குல வாங்கி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு என்ன அடங்காது, சாக்லேட் ஆசை அடங்காது. அப்ப சாக்லேட் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னா லண்டன்ல நடக்குது, உனக்கே சாக்லேட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் 3 விஷயம் இருக்கு, நல்லா பாருங்க. 3 விஷயம் ஸ்பெயின்ல நடக்குது. அது என்னன்றதை பாத்துக்கோங்க. ஸ்பெயின்ல நடக்கக்கூடியது 3, ஓகேங்களா? அந்த 3 விஷயம் பாருங்க. ஒன்னு டொமேட்டோ ஃபெஸ்டிவல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஈட்டிங் ஃபெஸ்டிவல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் த்ரோவிங் ஃபெஸ்டிவல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யாராவது மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பிடிக்கலன்னு அப்படியே தக்காளி எடுத்து அடிப்பீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வரும், பெயின் வரும். தக்காளியில் அடிபடுறதுனால பெயின் வரும். அப்போ டொமேட்டோ ஃபெஸ்டிவல் ஸ்பெயின், பெயின், அந்த பெயின்ன்ற ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்தது ஆனியன் ஈட்டிங். நம்ம வந்து வெங்காய தோசையில் வெங்காயம் போட்டு சாப்பிட்டா ஓரளவுக்கு தோசை கூட சேர்ந்து சாப்பிட்றதுனா நல்லா இருக்கும். ஆனால் வெறும் ஆனியனை சாப்பிட்டா எரியும் வாயிலாம். ஸோ ஆனியன் ஈட்டிங் அப்பயும் நம்ம என்ன அனுபவிக்கிறோம், பெயின் அனுபவிக்கிறோம். அப்போ ஆனியன் ஈட்டிங் ஃபெஸ்டிவல் எங்க, ஸ்பெயின்ல. கிரேப் த்ரோவிங் ஃபெஸ்டிவல், திராட்சையை தூக்கி போட்டு அடிச்சாலும் வலிக்கும். ஸோ அதுவும் எங்க தான் நடக்குது, ஸ்பெயின்ல தான். அப்போ ஸ்பெயின்ல மொத்தம் 3 நடக்குது. என்னென்ன, ஒன்று டொமேட்டோ, இன்னொன்று ஆனியன் ஈட்டிங் ஃபெஸ்டிவல், இன்னொன்று கிரேப் த்ரோவிங் ஃபெஸ்டிவல். இது எல்லாமே நடக்கிறது ஸ்பெயின்ல தான். அடுத்தது பொட்டேட்டோ ஃபெஸ்டிவல் பாருங்க. உருளைக்கிழங்கு ஸ்வீட், ஸ்வீடன். பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோமா? அப்போ பொட்டேட்டோ ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது, ஸ்வீடன்ல. அப்போ பொட்டேட்டோ என்னன்னு சொல்லலாம், ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லலாம். அடுத்தது இவேரா ஆரஞ்சு ஃபெஸ்டிவல். இவேரா ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவேரா, இட்டாலி. சோ அது வெறும் ஆரஞ்சு ஃபெஸ்டிவல், அதுதான் மெயினா கேட்பானே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ஆரஞ்சு எங்க, என்னன்னு சொன்னேன், போலாண்ட். ஆரஞ்சு ஆச்சுன்னா போலாம் ஆஃபீஸை விட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் தான் முக்கியமா கேட்பான். இந்த இவேரா ஆரஞ்சு ஃபெஸ்டிவல்னா அது பேர்லயே இவேரான்னு ஆட் பண்ணிட்டாங்கல்ல. சோ அது இவேரான்ற ஒரு நாட்டுல, இட்டாலியில உள்ள அந்த ஒரு ஸ்டேட்ல தான் செலிப்ரேட் பண்றாங்க. சோ இவேரா ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் எல்டா, இவேரா, இட்டாலி. நெக்ஸ்ட் 2 இருக்கு. ஒன்னு வந்து மங்கி பஃபட், இன்னொன்னு வந்து வெஜிடேரியன் ஃபெஸ்டிவல். ரெண்டுமே எங்க தான் நடக்குதுன்னா தாய்லாந்து தான், ஓகேவா? ஸோ இந்த வெஜிடேரியன் ஃபெஸ்டிவலுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். எங்கே தான் வெளியில் போய் நீ நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போய் நல்லா தான் வாழ்ந்து வந்தாலும் தாய்நாட்டுக்கு வந்து அம்மா கையால் ஒரு பானை கூழ் குடிச்சா கூட அது செம டேஸ்ட்டாக இருக்கும், வெஜிடேரியன், ஓகேவா? அப்போ தாய்நாட்டுக்கு வந்து, தாய்லாந்து அப்படின்னா தாய்நாட்டுக்கு வந்து அம்மா கையால் ஒரு வெஜிடேரியன்ஸ் ஃபுட் சாப்பிட்டா கூட அது என்னதான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெளியில் போய் நீ எங்கே தான் நல்ல நல்ல உணவு சாப்பிட்டு வந்தாலும். ஸோ அப்போ வெஜிடேரியன் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது, தாய்லாண்டில் நடக்குது. இதே மங்கி பஃபட் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. சோ இது ஒரு படம் வந்து நான் சொல்றேன், ஜக்குபாய்னு ஒரு படம் இருக்கும். அதுல வந்து சரத்குமார், கவுண்டமணி சார், அடுத்தது ஸ்ரேயா, எல்லாருமே வந்து ஒரு ஹோட்டல் போயிட்டு இருக்கும்போது கவுண்டமணி சார் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணுவாரு. இதே ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. ஆமா இதுதான், இது ஏன் தெரியாதான் நல்ல ஃபுட்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அது வந்து தாய்லாந்துல அந்த ஷூட் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய மங்கி தலை, மனித குரங்கு தலை, தாய்லாந்து மனித குரங்கு தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மங்கி பஃபட்னா அந்த மங்கி தலை, அது வந்து அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மங்கி பஃபர் ஃபெஸ்டிவல் வந்து பஃபட்மா, இது பஃபர் கிடையாது, பஃபட், ஓகேவா? பஃபட். ஸோ மங்கி பஃபட் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது, தாய்லாந்தில் நடக்குது. ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே அன்டூ பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஒரு முறை அப்படியே க்ளூவோட ரிவைஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கு இந்த டாப்பிக்ல என் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு டைம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ போலாமா? ஓகே,
ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொன்னேன் ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் என்ன சொன்னேன் ஆரஞ்சு டைம் ஆச்சுனா போலாம் ஆபீஸ்ல இருந்து போலாம்னு சொல்லுவாங்க அப்ப ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் போலாம் அதே மாதிரி இன்டர்நேஷனல் மேங்கோ ஃபெஸ்டிவல் மாங்கா அப்படினு சொன்னாலே நிறைய மாங்கா மாடையர்கள் இருக்கக்கூடிய இடம் நியூ டெல்லி அப்படினு சொல்லிட்டு சொல்லிருந்தேன் சோ நியூ டெல்லி அதே மாதிரி பேன் கேக் ஃபெஸ்டிவல் எங்க நடக்கும்னு சொல்லிருந்தேன் கேக்குக்கு முக்கியமான தேவையே வந்து கிரீம் அந்த கிரீம் வந்து கவுல இருந்து வரும் சோ மாஸ்கோ அந்த பால்ல இருந்து தயாரிப்போம் நெக்ஸ்ட் கேக்னால எல்லாரும் ரஷ்யா போவாங்க ரஷ்யா அடுத்து மிஸ்துரா ஃபுட் மெரைன் லாப்ஸ்டர் ஃபெஸ்டிவல்னா அது லாப்ஸ்டர்ன்றது மீன் அது ராக்லாண்ட்ல இருக்கும் மீன் வந்து ஓடு வந்து ராக் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல்னா சோறுனா நிறைய பேர் கிளம்பிடுவாங்க ஸோ பெரு ஸோ நிறைய சாப்பாடு சாப்பிட்டோன்னே சின்னதாக லைம் ஜூஸ் போடலாம் ஸோ லைமா பெரு அடுத்தது மெல்போர்ன் ஃபுட் ஃபெஸ்டிவல்னா மெல்போர்ன்லேயே சான் பிரான்சிஸ்கோனா சான் பிரான்சிஸ்கோவே ஆக்டோபர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா மை மாதிரி ஒன்று தரும் ஸோ முனி படத்துலேயே மை மாதிரி வந்து தான் பேய் வரும் ஸோ முனிச் ஜெர்மனி சின்சிலானா சின்னது அப்ப சின்சிலா மெலான்னாலே ஆஸ்திரேலியா சின்ன கண்டம் ஆஸ்திரேலியா அதே மாதிரி சாக்லேட்னா டன் கணக்குல சாக்லேட் கொடுத்து உனக்கு குழந்தை கொடுத்தா கூட அடங்காது ஸோ லண்டன் யூகே அடுத்தது டொமேட்டோ ஆனியன் ஈட்டிங் அண்ட் கிரேப் த்ரோவிங் மூணுமே பெயின்ல வரும்போது ஸோ ஸ்பெயின் அடுத்தது மங்கி பஃபட்னாலும் தாய்லாந்து வெஜிடேரியன் ஃபுட்னாலும் தாய்லாந்து ஏன்னா அம்மா கையால சாப்பிட்ற உணவு பொட்டேட்டோனால ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ ஸ்வீடன் அண்ட் தென் லாஸ்டா வந்து இவேரா ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா இவேரா இட்டாலி ஸோ உங்களுக்கு ஒரே பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு சிட்டி ஆரஞ்சு பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது ஸோ ஆரஞ்சு சிட்டின்னு எதை சொல்லுவாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஸோ உங்களுக்கான கேள்வி நாக்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது இதுதான் உங்களுக்கான கேள்வி நல்லா பார்த்துவீங்க ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு 2 கேள்வி கேட்கணும் இப்போ நடத்துனதுலேருந்து அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ கேட்கலாமா பொட்டேட்டோ ஃபெஸ்டிவல் எங்கே நடக்கும் பொட்டேட்டோ ஃபெஸ்டிவல் எங்க நடக்கும் அதே மாதிரி மெரைன் லாப்ஸ்டர் ஃபெஸ்டிவல் எங்க நடக்கும் இது ரெண்டுத்துக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணணும் உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் ஓகேங்களா ஸோ இணைந்திருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை வாயிலாக காவலர் பயிற்சி தேர்வில் எதனா ஒன்றத்துல நீங்க தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ